வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். நம்ம போன வாரம் எதிர்பார்த்த மாதிரியே ஆர்பிஐ ரேட் கட் அன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் அங்கேருந்து ஒரு 2 நாள் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்தது. ஸோ அதனால என்னன்னா மார்க்கெட் ஒரு 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 ஹால்ட் போட்டிருக்கு. பியர்லேருந்து ஹால்ட் போட்டிருக்கு. இந்த ஹால்ட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் அந்த மறுபடியும் 25,400 உடைச்சி மேலே போனான்னா ஆல் டைம் ஹையை தொடும். ஒருவேளை கீழே உடைச்சி வந்தால் கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது. அப்போது இந்த வாரம் வந்து ஒரு ஒரு டிசிஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். அதனால நிஃப்டி வடக்கா தெற்கா அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும். இந்த புதுசாக வர்றவங்களுக்கு இந்த நார்த்து சவுத்து அப்படின்னு மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுவாங்க. அதை பற்றி சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன விஷயம். ஏன் நார்த்து சவுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நார்த்துன்றது என்னென்னா டுவர்ட்ஸ் நார்த்தா டுவர்ட்ஸ் சவுத்தான் கேட்பாங்க. அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நார்த்து அப்படின்னு சும்மா அது மார்க்கெட் பாஷைன்னு வச்சுக்கோமே. சவுத் அப்படின்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் மார்க்கெட் ஈஸ்டில் போகும், அதாவது கன்சால்டேஷன்லேயே போகும். ஓகே, இந்த இந்த விஷயத்தை வச்சுட்டு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ நான் இது 90ஸோட லேட்டர் 90ஸில் வந்து இதை வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மொக்க போடுறதா நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அது ஒரு ஃபன்னாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதாவது இந்த நார்த்து சவுத்துக்காக சொல்ல வந்தேன். ஹர்ஷத் மேத்தா பீரியடில் வந்து ஹர்ஷத் மேத்தா வாயிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பேர் கிடச்சிருச்சு, மார்க்கெட்டை பற்றியான ஒரு சின்ன க்ளூ அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாருமே அன்னைக்கு ஒரு பெருசாக பணம் சம்பாதிச்சலாம் அப்படின்ற காலம். அதாவது நிஃப்டி வந்து நம்ம டிஜிட்டலைஸாக வராதுக்கு முன்னாடி எல்லாமே பேப்பர் மார்க்கெட்டாக இருந்தது இல்லையா, அப்போ நடந்த விஷயம். அப்படி இது வந்து ஒரு நான் பின்னாடி அப்புறமா தெரிஞ்சது அது ஒரு கட்டுக்கதை தான். இந்த வழக்கமாக அப்துல் கலாம் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார்னு சொல்லி நம்ம மக்கள் கதை விடுவாங்க, அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு லேட்டாக தெரிஞ்சு. ஆனால் அப்போ கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் அவரை பார்த்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சாதா, மார்க்கெட் இன்னைக்கு மேலேயா கீழேயா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கிடைச்சாதான்னு காத்துட்ருக்கப்போ அவர்கிட்டருந்து வாயில் விஷயத்தை வாங்குறதுக்கு யாரடா பிடிக்கும்னா அவர் டிரைவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் பிடிக்க முடியாது. அதனால் என்னென்னா எக்ஸ்சேஞ்சில் மேலே ஏறுறப்போ அவர் லிஃப்ட்டில் போகிறப்போ லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருப்பாங்க அப்போலாம். அப்போ அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு வார்த்தை கேட்டுறா அப்படின்னு எல்லாரும் லிஃப்ட் ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிருக்காரு. அப்போது லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு மெதுவாக கேட்டிருக்காரு, பைசாப் மார்க்கெட் இன்னைக்கு மேலேயா கீழேயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹர்ஷத் மேத்தா ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணாருன்னா, லிஃப்ட்டில் தான் மேலே போகணும்னு கேட்குறாரா கீழே போகணும்னு கேட்குறாரான்னு நினச்சிட்டு விரலை தூக்கி மேலே காமிச்சாராம். ஸோ அவர் ஹர்ஷத் மேத்தா மேலே போனதுக்கப்புறம் இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு எல்லாரும் வாங்கி அன்றைக்கி மார்க்கெட்டே தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ எதுக்குன்னா இந்த மார்க்கெட் மேலேயா கீழேயா, இந்த வடக்கா தெற்கா அப்படின்றது வந்து சும்மா இது ஒரு கீவேர்டு மாதிரி, அது சும்மா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சொன்னேன். ஓகே, நம்ம இப்போ மார்க்கெட் அனலைஸ்க்குள்ளே போவோம். இதுதான் நம்ம பேசின விஷயம். 25,400க்கு மேலே நின்றுட்டா மார்க்கெட்டை மேலே தூக்குறதுக்கான அனைத்து வேலையும் நடந்துடும். ஆனால் ஒரு பெரிய ரேலி போகும் அப்படி போகிற பட்சத்தில். கீழேன்றது 24,640க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷனை நோக்கி போகுது. இதில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இப்பொழுதுக்கு 25,170க்கு மேலே நின்னா கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை ஒரு கீ பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். 25,170 அதுக்கு மேலே நின்னாலே உடனே மேலே போகிறதுனாலும் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து கூட மேலே போகலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போது ஃபார்மேஷன் இதாக இருக்குது. சரி, அடுத்து யாரெல்லாம் வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, முக்கியமாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தெரியுறாரு இப்போதைக்கு. க்ரூசியல் ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 55,730 840 இந்த ரேஞ்சுக்கு, இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு செல் ஆஃப் வரலாம். ஆனால் 840 850க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நல்லா தூக்கிடுவாங்கன்னு அர்த்தம். அதாவது பேங்க் நிஃப்டி தூக்கிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேங்க் நிஃப்டி தூக்குனாலே மற்ற 4 ஸ்டாக்கு 4 செக்டார் கீழே இழுத்தா கூட மார்க்கெட்டை நிப்பாட்டிடும் மேலே. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது சப்போர்ட்டு. தூரம்னு எதை சொல்கிறேன்னா 55,590 இருக்குது இப்போ மார்க்கெட்.
அதுக்கு இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கீழ தான் சப்போர்ட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் நஞ்சம் கீழ வர்றப்பலாம் நம்ம பெருசா பயப்பட தேவையில்ல. ஆனா மேல வந்து இதுக்கான சான்ஸ் வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அ இந்த வாரத்துக்கு தான் இதெல்லாம் பேசுறோம். அடுத்து ஐடி. ஐடி வந்து ரொம்ப விழுந்துட்டாரு 2 வாரமா. அதனால ஒரு ஒரு புல் பேக் இருக்கும். ஆனா மந்த்லி சார்ட்ல நம்ம ஏற்கனவே மந்த்லி இத பத்தி பார்த்தோம். மந்த்லி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ஐடி செக்டார் கீழ வர்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுல ஒவ்வொரு முறையும் மேல போறப்போ, நாம என்ன பண்ணலாம்னா, கையில வச்சிருக்க லாங்க வந்து கழட்டி விட்டுட்டே வரலாம். அல்லது ட்ரேடரா இருந்தீங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேடரா இருந்தீங்கன்னா, மேல போறப்ப ஒவ்வொரு ஸ்டாக்குக்கோட ரெசிஸ்டன்ஸ் வேணா கேட்டுக்கங்க. ஏதாவது கமெண்ட்ல வந்து இங்க இதிலேயே கேளுங்க. நான் கமெண்ட்லயே அத வேணா சிலருக்கு வேணா கமெண்ட்லயே பதில் சொல்லிடுறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்து அந்த இடத்துல நீங்க ஷார்ட் போறதா இருந்தா போய்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல காசு குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஆட்டோ. ஆட்டோ செக்டாரும் அப்படிதான். சென்டிமென்ட்டா இல்ல பேட்டர்ன் வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. நல்லா மேல போறதுக்கான எல்லா இண்டிகேஷனும் காமிச்சிட்டு இருக்கு. மந்த்லியில ஒரு டார்கெட் இருக்கு. 30,000 போணும். இப்ப பாருங்க 26,750 இருக்கு. 30,000ன்றது இங்க இருந்து ஒரு 3,500 பாயிண்ட் 3,500 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 11, 12% வரைக்கும் வருது. ஸோ இது மந்த்லி டார்கெட் இருக்கு. அது இந்த மாசமே போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா பாசிட்டிவா போறதுக்கான மூடு இருக்கு. வீக்லி டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 28,220 இந்த ஜோன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு இந்த வாரமே கீழ வந்துருச்சு அப்படின்னா, கரெக்ஷனுக்கு தயாராயிட்டான். இல்ல அதுக்கு மேல நின்னுச்சு அப்படின்னா, இதுவும் பயங்கரமா அடிச்சு பிச்சுட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல வந்து பெருசா மேல போற 2 செக்டார்னா, ஆட்டோவும் மெட்டலும் தான். அந்த சார்ட் பேட்டர்ன் வந்து அப்படியே புல்லிஷா துருத்திட்டு இருக்கான். அப்புறம் கீழ வந்து உங்களுக்கு 26,330க்கு கீழ நின்னா தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனா ஒண்ணு ஆட்டோல சில ஸ்டாக்ஸ் வந்து பயங்கர கரெக்ஷனுக்கு காத்துட்டு இருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து பெரிய டார்கெட்டும் ஒண்ணும் மேல இல்ல. அதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது தாண்டி மார்க்கெட்டோட வரக்கூடிய நியூஸ் சிச்சுவேஷன பொறுத்து இருக்கு. ஓகே. அடுத்ததா மெட்டல். இந்த மெட்டல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு 3 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்டாக்கும் மொமெண்டம் ல ஓடும். யாரோ ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு. ஒரு வியூவர் கேட்டிருந்தாரு. அ இந்த மாரி இந்த ஷார்ட் டெர்ம் டார்கெட் குடுங்க சார்ன்னு. இது ஒரு 5லருந்து 7% 8% ரிட்டர்ன் கிடைக்கிற மாரி ஒரு 3 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம மக்கள் கேட்டதோட சேர்ந்து அதையும் தனியா போடுறேன். இல்ல அந்த 3 ஸ்டாக் மட்டும் கூட தனியா போடுறேன். பார்க்கலாம் அது லீகலா அப்படி போடலாமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்றேன். எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 55,000 சில்லறைக்கு கீழ வர்றப்பயே இது வந்து பெருசா கீழ வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. இது நெகட்டிவ் மோட்ல தான் இருக்கு. ஆனாலும் ஒரு பவுன்ஸ் பேக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா நல்ல கீழ இறங்குனதுனால ஷார்ட்ட கவர் பண்ற ஒரு குரூப்பும் கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா பார்த்துக்கங்க. ஐடி செக்டார் மாதிரி எஃப்எம்சிஜியும் மார்க்கெட்ட கீழ இறக்குறதுக்கு தயாரா இருக்கு. ஒவ்வொரு அ அ ஒவ்வொரு ஹைக்லயும் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கலாம். அல்லது ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஷார்ட் போய்க்கலாம். மற்றபடி நீங்க வழக்கம் போல ஸ்டாக்ஸ பத்தி கேளுங்க. ஏற்கனவே கேட்ட ஸ்டாக்ஸையும் அந்த ஒரு 3 மொமெண்டம் ஸ்டாக் சொன்னேன் இல்லையா? அதையும் நான் நாளைக்கு போட்டு விடுறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.